தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த நீலகிரி மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தாவக அரசு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பொதுமக்கள் அனைவரும் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு படித்த மாணவர்களுக்கு 4000 ரூபாயும் அரசு பெறும் உதவி பெறும் பள்ளிகளுக்கும் 15,000 தருவேன் என்று இந்த அரசு ஒரு மாத காலமாகியும் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்யவில்லை. டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய் ஒழிப்பேன் என்று கூறி அந்த 10 ரூபாயை இப்ப 20 ரூபாயாக பெற்றுக்கொண்டு ஊழல் செய்து வருகிறார்கள். இன்று வரையிலும் தாவக அரசுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை. டிவிக்கு ஆட்சி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுலயும் முக்கியமாக சாராய கடை மூடுவதை ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் ஏற்றிருக்கோம். எங்க மாதிரி பெண்களுக்கு இது இந்த ஆட்சி, இந்த விஜய் ஆட்சி இது மாதிரி பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது இல்லாம மகளிருக்காக நலத்திட்டங்கள் எல்லாம் செய்யறோம்னு சொல்லியிருக்காருல, அது கூடிய விரைவில் செய்தா எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் ஒரு உதவியா இருக்குன்னு நாங்க நம்புறோம். இருக்கிற டாஸ்மார்க் எல்லாம் சாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரப்படுத்தினதை தவிர இன்னும் எந்த டாஸ்மார்க்கும் சாத்தாம ஒரு மெத்தன போக்குனால இருக்குது. இதனால அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். அரசு அதிகாரிகள் மெத்தனமா செயல்படுறாங்க. நீலகிரி மாவட்டத்துல யாருக்கிட்ட போய் நாங்க குறை சொல்றது, எதை சொல்றது, எந்த அமைச்சரை போய் பார்க்கறது எதுவுமே தெரியாம அவதிப்பட்டு இருக்கோம். அதனால அரசாங்கம் ஒண்ணு சுறுசுறுப்பா இருக்கணும், இல்லாட்டி இதை டிஸ்மிஸ் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்.